இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் சாரோட கார் தாக்கப்பட்டிருக்கு, கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு. அவர் இதுக்கு முன்னால் விஜய் அவர்களுக்கு எதிராக நேரெதிராக பிரச்சாரம் பண்ணார், எதிர்த்தார் அவருடைய அரசியலை. அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதோட சேர்த்தே சமூக வலைத்தளங்களில் வசைபாடுறதுலேருந்து தனிமனித தாக்குதல் பண்ணுறதுலேருந்து இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய புதிய சக்தியான தாவேகா தம்பிகள் செய்துட்ருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறது? இல்லை, இப்போ ஜேம்ஸ் வசந்தன் சாரோட இது நம்ம ஒரு தனி இன்சிடெண்ட்டாக எடுத்துக்கலாம். எந்த காலத்திலும் என்ன முரண்பாடுகள் இருந்தாலும் நீங்கள் வன்முறையை செய்வது என்பது, உடைமைகளை தாக்குவது என்பது, உடைமைகள்ங்கிற இடத்துல ஒருவேளை அவர் இருந்திருந்தால் அவரின் மீது இந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்கலாம். இதில் என்னென்னா, அவரே அதில் செய்தது 2 பேரான அவர் போடுறாரு, யாரை குறிப்பிடுறாருங்கிறது தெரியல. செஞ்சது தாவேகா தான் அப்படின்னு எந்த விதமான ஆவணங்களும் இல்லை. ஆனால் இது எப்போ நடந்திருக்குன்னு அவர் சந்தேகப்படுறாருன்னா, அதாவது விஜயினுடைய அரசியல் பண்பட்டதாக இல்லை, அதில் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவுக்கு அதில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லைன்றது தான் அவருடைய தர்க்கமாக இருந்ததே தவிர விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஆங்கிள் இல்லை. இன்னும் பண்படணும், இன்னும் போதுமான அனுபவம் இல்லை, பயிற்சி இல்லை, நீங்கள் தவறாக வழி நடத்துகிறீர்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் பேசியிருந்தார். அதில் ஒரு வேளை அவர் பேசியதில் தவறு இருக்கு அப்படின்னா, கருத்துக்களோட இருக்கிறத இந்த பக்கம் எடுத்து வைக்கிறது நியாயமாக செய்யட்டும். ஒருத்தவங்க அரசியலுக்கே வந்துடக்கூடாது அப்படின்லாம் யாரையும் தடுத்து விட முடியாது. ஆல்ரெடி இவங்க வாரிசு அரசியல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னா, வாரிசு என்பதற்காகவே ஒருத்தர் வரக்கூடாதான ஒரு தர்க்கம் இருந்தால் அதுலேயும் நியாயம் இருக்கிறதா தான் இருக்கும். வர எல்லா வாரிசும் அரசியலில் ஜெயிச்சிட்டாங்களான்னா மக்கள் இப்படி கொடுத்துர்லங்கிறது வேறு ஒரு கோணம். அப்போ எல்லாத்துக்குமே பல கோணங்கள் இருக்கும், நீங்கள் ஆதரவு எதிர்ப்பு எடுக்கலாம். ஆனால் அவருடைய வாகனம் தாக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல. வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, சிசிடிவி காட்சிகள் பார்க்குறாங்க. இது தவறாக போகிற பட்சத்தில் யார் அவர்களை தூண்டிவிட்டதுங்கிற இடம் வரும். தூண்டிவிட்டதுன்னா நேரடியாக ஒரு குற்றச்செயலுக்கு தூண்டிவிடுவதுங்கிறத தாண்டி அந்த உணர்வு எப்படி கட்டமைக்கப்படுகிறது. பல நேரங்களில் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் அரசியல் கட்சி நிலையில் கடைநிலை ஊழியராக இருப்பார்கள். அரசியல் கட்சியாக இருக்கிற பட்சத்தில் அவங்கள அந்த வெறியூட்டி அந்த கிளர்ச்சி ஊட்டினது யார் அப்படிங்கிற இடம் இருக்கு, அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு என்பதோட அதை வச்சு. அண்ணனை இப்படி பண்ணிட்டியா, அண்ணன் இப்படி எதிர்த்து பேசுறீங்களா, நீங்க அண்ணன் முன்னாடி நீங்க நிக்கிறியா, கையை நீட்டுறியா, இந்த லெவலுக்கு எல்லாம் இருக்கக்கூடியதாக போய் கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்கள் குறிப்பாக எலெக்ஷனுக்கு முன்பு இருந்ததை விட எலெக்ஷனுக்கு பிறகு ரொம்ப டாக்ஸிக்காக மாறி இருக்கும்னு ஒரு பார்வை இருக்கு. இப்பயே பட்டியல் போடுறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம் அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு செலிப்ரேஷன் கூட அப்புறம், ஜெயிக்கிறோம் இல்லை அது கூட அப்புறம். ஆனால் நம்மளை கடுமையாக விமர்சித்தது யாருன்னு இப்பயே பட்டியல் எடுத்து 2 நாளைக்கு அவங்கள போட்டு துவைன்னு துவைக்கணும். கருத்து ஆக்கமாக தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க. அது வன்முறையாக அந்த டோன் இல்லை. ஆனால் சமூக வலைதளங்களில் ட்விட்டர் ஸ்பேஸ் அவங்க வெறும் குரல் மூலியமாகவே எல்லாரும் குரூப் கால் மாதிரி பேசுறது, அதில் இணைஞ்சு அவங்க பேசுறதுங்கிறது, பத்திரிகையாளர்களை பெயர் சொல்லி கூப்பிடுறது, இது எதுவுமே ஏற்கத்தக்கதல்ல. தர்க்கவியலாக இருக்குன்னா தர்க்கவியலாக போங்க. இது தனிமனித விஷயமா போயிருக்குன்னா அது தவறு அப்படிங்கிற இடத்தோடு நீங்கள் வச்சு அவங்க கவனத்துக்கு கொண்டு போகிறது தான் வழிமுறையை தவிர நீங்கள் குறிய வச்சு தாக்குவது அப்படிங்கிறது ஒரு வகையிலும் யார் பண்ணாலும் ஏற்கத்தக்கதல்ல. எல்லா கட்சியும் அவங்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு லேபிள் கொடுப்பாங்க. விவாத நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது நெறியாளர்கள் மேலேயும் விமர்சனம் வைக்கப்படுகிறது. அவங்களுடைய இது ஒரு சார்புத்தன்மை இருப்பதாக கட்சி சார்பு இல்லாதவங்களும் வைக்கக்கூடியதை எல்லாரும் எதிர்கொள்றாங்க. இல்லை, இயல்பாக அது இருக்கத்தானே செய்யும். இப்போ ஒருத்தர் ஒரு சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் ஒரு சின்ன ஒரு அந்த பக்கம் மீதான ஒரு சார்பு நிலை இருக்க தான் செய்யும். அது எந்த பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி. இப்போ இவங்க சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களில் பல பேர் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஆட்சி இருக்கு இல்லையா, இவர்களுக்கு எதிராக வேலை செஞ்சவங்க பலர் இருக்காங்க. பொறுத்து, அதாவது கேஸ் டு கேஸ், ஒரு போலீஸ் கஸ்டோடியல் டெத் சரி அப்படின்னு யாரும் பேசியிருந்திருக்க மாட்டாங்க. சட்ட ஒழுங்கு சிக்கல் வருதுன்னா என்ன செய்ய தவறினார்கள் அப்படிங்கிறத பேசியிருப்பாங்க. அப்போ அதாவது ஒரு என்ன பண்ணாலும் ஆதரிக்கிறதுங்கிற நிலைப்பாட்டை ஏன் முதல்ல ஒருத்தர் எடுக்கணுங்கிற கேள்வி இருக்குல்ல. கட்சியில் இல்லாத ஒருவர் அதில் இருக்கக்கூடிய நியாய அநியாயங்கள், செய்த தவறுகள், அதை சுட்டி காட்டுற வேலையும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் மேலே இருக்க தவறுகளை சொன்னதன் காரணமாகவே ஒருவரை முத்திரை குத்துதல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லக்கூடியது அதில் தர்க்கமே இல்லைன்னு உடைக்கிறதுக்காக நீங்கள் அவர்களை குறிவைத்து பேசுவது என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியான விஷயங்கள் விஜய்க்கு மாறாக சிலர்லாம் சட்டப்பிரிவுகள்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த இதில் பதிவு பண்ணணும், இந்த இதில் கேஸ் போடணும் அப்படின்னு ஐபிசி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தாவேகா தம்பிகள் இல்லை.
அதிமுக தரப்புலேயே அதிமுக கட்சிக்காரர்கள் இல்லை ஆதரவு நிலைப்பாட்டை இருக்கக்கூடியவர்கள் சில பத்திரிகையாளர் பேர்லாம் மட்டும் இவங்கெல்லாம் திமுக ஓயாமல் இது பண்ணியிருக்கிறாங்க. இவங்க மேலே நம்ம ஆட்சிக்கு வந்து இந்த பிரிவுகள் எல்லாம் வழக்கு போடணும் அப்படின்னு ஐபிசி. இப்போ யார் ஆட்சிக்கு யார் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற வழக்கமாக ஆட்சிக்கு வந்தால் ஆதவர்ஜினா சொன்ன மாதிரி தான் நடக்கும். எல்லா எஃப்ஐஆரையும் டெலீட் பண்ண முடியாது வைங்க. ஆனால் பெரும்பாலும் போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்குவதும்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 8 வழிச்சாலைக்காக போராடியவர்கள் மீது திமுக அரசு வழக்குகள் எடுத்தாங்கன்னா அதில் சில பேர் மேலே நீக்கப்படலை அப்படிங்கிற விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. அதில் அந்த விஷயங்கள் இருக்கும். நீங்கள் சொன்னாலும் காவல்துறையினர் இந்த அளவுக்கு செயல்படுத்துகிறாங்க, ஏற்கனவே அவங்க ஒரு சிலரை இவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணி நமக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாங்கிறது குறி வச்சா டெலிட் பண்ணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நிர்வாக ரீதியிலாக எந்த அளவுக்கு ஒபே பண்ணுறாங்கிறது அது விமர்சனத்துக்கு உட்பட்டது. பெரும்பாலும் தங்கள் கட்சிக்காரர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை நீக்குவதற்கு தான் கட்சிகள் செய்வாங்க. நீக்குவதுனா அந்த கட்சியை வாபஸ் வாங்குறது, சப்ஸ்டன்ஸை காலி பண்ணுறது, எஃப்ஐஆர் இது பண்ணுறதுங்கிறத நோக்கி போகும். அது வழக்கை அடுத்த கட்டத்துக்கு போகாமல் என்பதை போல அதை வழக்கை முடிச்சு வைக்கிறதுங்கிற இடத்துக்கு முடித்து வைப்புங்கிற இடத்துக்கே ரெட்ரஸ் சொல்ல வேறு ஏதாவது பண்ணி நகர்த்தி விடுவாங்க. இது அப்படி இல்லாமல் புதுசாக யார் யார் மேலாம் போடணுங்கிற ஒரு பட்டியலுங்கிறது உள்ளபடியே தமிழ்நாடு அரசியலுக்கு ரொம்ப புதிய வரவு தான் அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் இன்னொன்று இந்த அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிட்டாங்க. நான் கடைசியாக இந்த மாதிரி சமீபத்தில் பார்த்ததுன்னா தேஜஸ்வி யாதவ்கிட்ட தான் அதை பார்த்தேன். தேதியை குறிப்பிட்டு இத்தனை மணிக்கு முதலமைச்சராக பதவி ஏற்புன்னு எலெக்ஷன் ஃபேஸ் 1 நடக்கிறதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன். அப்போவே நாளை குறித்து அன்றைக்கி பதவி ஏற்பெல்லாம் வந்துருங்க, இந்த இடத்துல தான் நடக்குது, கவர்னர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாருன்னு சொல்லிவிட்டு கடைசியில் எதிர்கட்சி தலைவராவதற்குரிய சீட்டுகளே தட்டு மாதிரி வந்தது தான். அவரே கடைசி நேரத்தில் ஒரு பின்னடைவை சந்திச்சு அப்புறம் சமாளித்து தான் வந்தாருங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. 4 நேரம் எல்லாம் குறித்த மாதிரி விஜய் சாருக்கு இந்த பக்கம் அவருடைய ஆதரவாளர்கள் ஏன்னா கட்சி அதிகாரப்பூர்வமாக எதையும் சொல்லாது, வதந்தி அந்த கட்சியை பற்றி பரவதை அவர்களே ரசிக்கிறார்கள்ங்கிறது தான் தாவேகா மீதான நம்முடைய விமர்சனமாக இருக்குது. இல்லை, நேரடியாக எந்த விஷயத்தையும் அவர்கள் இதுவரையும் சொன்னதில்லையே. சொல்லப்படுகிறது, சொல்கிறார்கள், பார்க்கப்படுகிறது, இப்படித்தானே வந்தது. எல்லாமே அப்படிதான் வந்தது. ஆஸ்திரேலியா போறாருங்கிறதும் வதந்தி தான், இல்லைங்கிறதும் வதந்தி தான், யோசிச்சுக்கிட்டு இருக்காரு கேன்சல் பண்ணலாமாங்கிறதும் வதந்தி தான், இல்லை இருப்பார்னு உறுதியாகவும் சொல்ல முடியல. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா எலெக்ஷனுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறது தொங்கு தான் வரும். ஏன்னா யார் யார் கூட்டணி வைக்கலான்னு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு கான்ஷியஸாக கிளப்பி விட்டுருக்குறாரு. தாவேகா தரப்பு போய் பேச்சுவார்த்தை நடத்தலையா, தாவேகாவை தேடி அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு ஓடுது இல்லையா. இதை 2 கட்சியும் ஆமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் நாங்கள் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போங்கிறாங்க. தாவேகா தனிப்பெரும்பான்மை தான், ஏன்னா நின்னது 234 கூட்டணிக்கு ஆட்சினா இங்கே கூட்டணியில் யாரும் நிற்கலைங்கிறதுனால 233 விசில் 1 டிவி அப்படிங்கிற இடம் இருக்குது. அதனால் அது கூட்டணின்னு சொல்ல முடியாது. அவங்க நாங்கள் தனிப்பெரும்பான்மைம்பாங்க, அதிமுக தனிப்பெரும்பான்மை, திமுக கேட்டாலும் தனிப்பெரும்பான்மைம்பாங்க, பாஜகவில் மத்தியில் கேட்டிங்கன்னா என்டிஏ ஆட்சிம்பாங்க. ஆனால் இவங்க யாருமே இப்போ நாங்கள் இன்னொருத்தவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், ஏன்னா தொங்கு வந்தாலும் இப்போ சொல்ல முடியாது, ஓட்டு என்ற வரைக்கும் நான் இதை தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஒருவேளை உண்மையிலே ஒரு எண்ணம் இருந்து பேசலாம்னு நினைச்சாலும் கூட ரகசியமாக தான் பேசணும். இது ஆமான்னு சொல்ல முடியாமல், இல்லைன்னு சொல்ல முடியாமல், நீங்கள் ஆமாவா இல்லையானாலே கிடையாதுங்க நாங்கள் ஏங்க நடத்தணும்னு தான் அவங்க சொல்லணும். இருக்காங்கிறது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இதில் எந்த லெவல், ஏன்னா விஜய் சாரை நீங்கள் ரீச் பண்ணி பேசுறதுங்கிறது ரொம்ப பெரிய சிக்கலுக்குரியது. இது போக 60 சீட்டில் நின்ன 61 நின்ன கிருஷ்ணசாமி, அவர் ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அவர்கிட்ட வேற பேச்சுவார்த்தை நடத்தணும். வேல்முருகன் எத்தனை இடத்துல சசிகலா மாட்ட தொங்கு அவங்களுடைய ஆதரவு, ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவு. அப்படி பார்த்தா இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்களா? புதிய ஒரு ஆட்சி வரப்போகுதா தமிழக? ஏன் திமுக அதிமுக தான் 50 ஆண்டுகளாக ஒரு 3வது அணி வரட்டும், ஏன் வரக்கூடாது? எத்தனை முறை தான் திரும்ப திரும்ப இவங்களுக்கே எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிற வகையில் மக்கள் சிந்திச்சிருந்தாங்கன்னா நம்ம அதை சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட பலரும் ஏன் வரட்டுமே, வயசானவங்களுக்கே ஓட்டு போட்டுட்டு இருக்கணுமா இப்படி வேற கேட்குறாங்க. ஒரு புதியவர் வரட்டுமே, புதியவர் என்ன செய்வார் அது தெரியாது, புதியவர் வரட்டும், ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்து பார்ப்போம். யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, தவைக்க ஆதரவாளர் தான், டிவிக்கு ஆதரிச்சு தான் பிஜிஎம் எல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஏன் திமுக அதிமுக, நீங்கள் எல்லாம் எப்படி எங்களை பற்றி யோசிப்பீங்க? 50 வயசை கடந்துன்னா அதிகபட்சம் 20 வருஷமா 25 வருஷமா நீங்கள் இருக்க போகிறீங்க. ஆனால் அடுத்து எங்கள் குழந்தைகளுக்குன்னா அடுத்த 50 வருஷத்துக்கு சிந்திக்கணும்னா எங்கள் தளபதி தான்
இன்னொரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கீழே போய் கமெண்ட் போட்டாங்க, தளபதிக்கு வயசு 51 ஆச்சுமா, நீங்கள் சொன்ன அந்த 50 வயசை கடந்து உங்களுக்கு எங்கள் குழந்தைங்களை பற்றி என்ன தெரியுங்கிறது விஜய்க்கு பொருந்தாதா? அந்த 20 வருஷமோ 15 வருஷமோங்கிறது யாரை சொல்ல வரீங்க? 50 வயசை கடந்த எல்லாருக்கும்னா அவங்க தளபதியும் தானே. அவர் மட்டும் 50 வருஷம் வரைக்கும் சிந்திச்சு 100 வயசு வரைக்கும் இருந்து பார்ப்பாப்புல, இவங்க எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அது ஏதாவது பேசுங்க, நியாயமாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை, இதில் 65 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஓட்டு உரிமையை வந்து கட் பண்ணணும், அப்பதான் இந்த நாடு வந்து சரியாகும் அப்படின்னு. இல்ல, அவங்களுக்கு தான் பேரம்பேத்தி இருக்குல்ல, பேரம்பேத்தியை வச்சு கன்வின்ஸ் பண்ணா தாத்தா பாட்டியை ஈஸியா அவங்க பிள்ளைகளை விட்டு சத்தியம் வாங்குற அளவுக்கு தான் போயிட்டீங்களே. இதுக்கு முன்னாடிலாம் இந்த 2 கட்சியில திமுக அதிமுக சில இடங்கள்ல கிராமங்கள்ல பணம் கொடுத்துட்டு கற்பூரத்துல சத்தியம் வாங்குவாங்க, சத்தியம் பண்ணா மாற மாட்டாங்கன்னு. இப்போ பேரப்பிள்ளைகளை வச்சு சத்தியம் வாங்குறதுங்கிற கல்ச்சருக்கு நீங்க நகர்ந்து இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு பரிணாம வளர்ச்சி, மாற்று அரசியல். பேரப்பிள்ளை தலையில கை வச்சு சத்தியம் வாங்குறது, பேரப்பிள்ளைகளுக்கு காசு கொடுக்க, பேரப்பிள்ளைகளே கையை நீட்டி வாங்க சொல்றது, தலைகளும் மாறி இருக்கு. சின்ன பசங்களுக்கு பேச கொடுத்து ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, அதை கண்டென்ட் ஆக்குறாங்க. நம்ம உள்ளபடியே ரொம்ப வருத்தமாகவும் அதை ஏறத்தாழ அந்த பிள்ளைகள் மீதான உரிமை மீறலாவே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களுடைய அரசியல் சார்புகளுக்காக அவங்களை நீங்க அப்படி கண்டென்ட்டா பயன்படுத்துறது அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இல்ல, அரசியல் பற்றி எதுவும் தெரிய வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. அதை பற்றி விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. இவர் வந்தா நல்லது பண்ணுவார், அவ்வளவுதான். அதை தாண்டி எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பார்வையாக இருக்கு. சரி, அது நீங்கள் என்னுடைய நம்பிக்கை அப்படிங்கிற வகையில் மூட நம்பிக்கையும் எடுத்துக்கொள்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அது மூட நம்பிக்கை இல்லைங்கிறது விஜய் உட்கார்ந்தா தான் தெரியும். நம்ம எடுத்துகிட்டு அவர் கொண்டும் தெரியாததில்லை. நம்ம சொல்லக்கூடியது இந்த உழைப்புக்கே 20% வருது அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டியது ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது தான் நம்முடைய விஷயம். அது சமூகத்துக்குள்ளே என்ன மாதிரியான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது. இதுக்கு நடுவில் உள்ளபடியே இந்த தம்பி தங்கைகள், நண்பா நண்பிஸ் பார்த்தா நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பலவிதமான விஷயங்கள் விற்பனைக்கு அவங்க தலையில் கட்டுவதற்கு வெளில வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே கஸ்டமைஸ் ஜனநாயகம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இமேஜை வச்சு டிஷர்ட்டு இந்த மாதிரி பிரிண்டட் ஷர்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதில் அந்த இமேஜ் போஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஏதோ இது பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதில் ஏதோ ஒரு வீடியோ ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதனால் விஜயனுடைய மற்ற படங்கள் பழசெல்லாம் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி அதை டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி, இப்போ சேலை இல்லைன்னா அதில் அந்த பார்டரை அந்த பக்கம் ஃபுல்லாக விஜய் சாரோட படம் வர மாதிரி டிவிக்கு பார்டர் வச்சு இப்படி கஸ்டமைஸ்டான பொருட்கள் ஒரு பக்கம், துணியாக அதை ஆர்டர் பண்ணி வாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் சார் பின்னாடி கோட்டையோட ஃபோட்டோ, விஜய் சார் உட்காந்துருக்காரு, இங்கே போர்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அப்படின்னு வச்சு இதை பிரிண்ட் பண்ணி வைக்கிறாங்க. எனக்கு அப்போ தான் யோசித்தேன், இது எல்லாம் ஜக்கி எப்படியோ பண்ணிட்டாரு. ஜக்கியோட பாதம் மட்டும் 7,999 நடுவில் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய பாதம் மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபோட்டோ மட்டும் ஆன்லைனில் ஃப்ரேம் பண்ணி 7,000 எவ்வளோ சொல்லி வித்துக்கிட்டு இருந்தாங்க. செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கங்கை நீர் தீர்த்தம் ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும், 5,000 ரூபாய் செலுத்தினால் போதும் அப்படிங்கிற மாதிரியான வியாபாரம். இல்லை, கங்கை நீருக்கு இந்த தீர்த்தத்தை நம்ம பிரதமரே வெளிநாட்டு பிரதமருக்கு கொண்டு போய் கொடுத்த குத்தெல்லாம் நடந்துச்சு. அது தென் அமெரிக்கா இல்லை அந்த பக்கம் ஒரு சின்ன நாடு, இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண்மணி. இந்திய வம்சாவளினா அவங்க 4-5 தலைமுறைக்கு முன்னாடியே அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க அங்கே பிரதமராகவோ இல்லை அதிபராகவோ இருக்கிறாங்க. அவங்கள சந்திக்கும் போது ஜி இங்க இருந்து நாங்கள் தாய்மண்ல இருந்து கொண்டு வரோம்னு இதே மாதிரி கங்கை தீர்த்தம்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாப்புல. சார், அது ஒரு தொடர்பை மேம்படுத்துறதுங்கிற மாதிரி உலகம் ஒரு சர்வதேச வியாபாரம். அது ஒரு சிஎம்மாக அவர் இருக்கிற மாதிரியான போட்டோஸ் அப்படின்னு அதை ஒரு பக்கம். ஃபோட்டோ ஷூட்டு பிறந்த குழந்தைங்களுக்கு அந்த டிவிக்கு துண்டில் சுற்றி பேக்ரவுண்டு எல்லாம் செட் பண்ணி இப்போ எல்லாத்துக்கும் தான் இப்போ ஃபோட்டோ ஷூட் இருக்குல்ல, ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் மாதிரி. பிறந்த குழந்தைக்கு ஃபோட்டோ ஷூட்னு அதில் அந்த குழந்தைக்கு இதில் கழுத்தில் இந்த ஐடி கார்டு மாதிரி இதை மாட்டி அதில் விசில் அது வாயில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த மாதிரி எடுத்து ஒரு பக்கம் அடுத்த பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, அப்போ ஒரு கட்சி வருதுன்னா அதோட சேர்ந்து இதை நீங்கள் வர்த்தகம்னு பார்ப்பீங்களா, இல்லை அந்த பிள்ளைகளை ஏமாற்றுறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? ஏன்னா இது அடுத்த கட்டத்துக்கு போகுது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்கள் மொத்தமாக எங்கே இருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் தான் குடியிருக்காங்க. இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் எம்ஜிஆருடைய படங்களை போடுறது இப்படி ஒரு கலாச்சாரம் இருந்ததுல்ல.
அவருடைய தொப்பி, அவருடைய கண்ணாடி, இப்படி ஒரு வியாபாரம் இருந்துட்டது. கொடி அடையாளங்களை, கட்சி அடையாளங்களை பயன்படுத்துறது, இது ரொம்ப தீவிரமாக இது அதனோட போய் சேர்ந்தா பரவாயில்ல. புதிய கட்சியும் அதனோட சேர்ந்து வேட்டியிலேருந்து எல்லாத்துலேயும் விற்பனைக்கு போகுதுன்னா அது ஒரு வர்த்தகம். நீங்கள் அவரை சிஎம்மாக உட்காந்துருக்கிற ஃபோட்டோவை நாங்கள் இப்போயே ஆன்லைனில் செஞ்சு விற்கிறோங்கிறதும், குழந்தைய அந்த கட்சி துண்டில் சுற்றி நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறது பிறந்த குழந்தைக்கு ஃபோட்டோ ஷூட்டுங்க. நமக்கு அதெல்லாம் பகிர்ங்கிறது பல நிலைகளில் மிக தவறானது. எத்திக்கல்லையும் மாறலையும் குழந்தைகளுடைய உரிமை மீறலாக நமக்கு பார்க்க வேண்டிய தேவையும் இருக்குது. பலரும் முடிஞ்ச வரைக்கும் வச்சு நகர்த்தலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. அதுலேருந்து அந்த தம்பிகள் தங்கைகள் எப்படி மீள போகிறாங்க, எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, யார் உங்களுக்கு உள்ளபடியே அக்கறையோடும் கரிசனத்தோடும் பேசுகிறார்கள், அல்லது வார்த்தைகளில் தேன் தடவி உங்களை பயன்படுத்தி கொள்கிறவர்கள் யார் அப்படிங்கிறத பகுத்தாயக்கூடிய இடத்திற்கு நீங்கள் யோசிங்க, நிதானமாக முடிவெடுங்க. அதாவது கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் இல்லாதவர் தலைவர் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தால் அது மிக தவறானது. உங்கள் தலைவரை நீங்களும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்திற்கு ஒரு கட்டமைப்பை அவர் குறைந்தபட்சமாக உருவாக்கி தர வேண்டும். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய கருத்துக்களை கேட்கிற இடத்திற்கான ஒரு அமைப்பை அந்த தலைவர் உருவாக்கி தந்தால் இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது தான். நிச்சயமாக.